அந்த காலத்து சினிமானாலே உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி, கமல், இப்போ விஜய், அஜித். அப்படி அந்த காலத்துல நடந்த ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரியான சம்பவங்களை தான் அப்போ நடந்தது இப்போன்ற தலைப்புல ஒரு சீரியல் மாதிரி பார்க்க போறோம். சரி வாங்க, அப்போ நடந்தது இப்போ பார்ட் 1க்குள்ள போலாம். எம்ஜிஆர் தன்னோட பாணியில இருந்து முழுசா விலகி ஒரு படத்தை செஞ்சு இருக்காரு. அவ்வளவு ஏன், அந்த படத்தோட வெற்றி விழாவுல எம்ஜிஆர் இது என்னோட படமே இல்லைன்னு பகிரங்கமா எல்லோரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைச்சு இருக்காரு. அது என்ன படம், அது என்ன உண்மை? அதே மாதிரி சிவாஜி சார் அழுமூஞ்சின்ற தன்னோட பேரை மாத்தணுங்கிறதுக்காக கனமான கதாபாத்திரத்தை விட்டுட்டு ஜாலியாவே ஒரு படம் பண்ணி இருக்காரு. அது என்ன படம்? அது மட்டும் இல்லாம சிவாஜி சார் எம்ஜிஆர் அவர்களை புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாரா இல்லையான்றதை எடுத்துரைக்கிற அந்த 2 சம்பவம் எது எது? இளையராஜாவை கேலி செஞ்ச ஜேசுதாஸ், ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். நீங்கள் தற்சமயம் ரசித்துக் கொண்டிருப்பது சினிமா ஸ்கேன்ஸ் வழங்கும் அப்போ நடந்தது இப்போ பார்ட் 1. எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் கடைபிடிச்சார். சண்டை போடுற ஸ்டைல்லையும் சரி, டான்ஸ் ஆடுற ஸ்டைல்லையும் சரி, தனக்குன்னு ஒரு தனி பாணியை எம்ஜிஆர் கடைபிடிச்சார். அதே மாதிரி அவரோட கதையில ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் போலவே அவரோட கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் யாரை சொல்றாரோ அவங்க தான் ஹீரோயின். நம்பியார், அசோகன் யாரேனும் ஒருத்தர் வில்லனா இருப்பாங்க. அவங்க கூட அதிரடி சண்டை காட்சிகள்ல நடிப்பாரு எம்ஜிஆர். இதைத்தான் எம்ஜிஆர் ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எம்ஜிஆர் தன்னோட பாணியில இருந்து முழுசா விலகி நடிச்ச ஒரே சினிமா அன்பேவா சினிமா. ஏவிஎம் தயாரிப்புல திரிலோகச்சந்தர் இயக்குன படம் அன்பேவா. கதாநாயகி ஜெயலலிதான்னு எம்ஜிஆர் சொல்ல ஏவிஎம் நிறுவனமோ சரோஜா தேவி இன்னது. கதை என் ஃபார்முலா படி இருக்கணும்னு எம்ஜிஆர் சொல்ல ஏவிஎம்மோ இல்ல, இது புது மாதிரியான கதைன்னு சொன்னது. கதாநாயகியோட அப்பா கேரக்டருக்கு தங்கவேலுவை எம்ஜிஆர் சொல்ல, ஆனா ஏவிஎம்மோ டி.ஆர். ராமச்சந்திரனை புக் செஞ்சது. எம்ஜிஆரோ அசோகன் கூட ரத்தம் சொட்ட சொட்ட சண்டை போட விரும்பினார். ஆனா ஏவிஎம்மோ இந்த படத்துல வில்லனே இல்லைன்னு சொன்னது. எம்ஜிஆரோட ஷூட்டிங் எப்பவுமே ஸ்டூடியோல தான் நடக்கும். ஆனா சிம்லா, ஊட்டி மாதிரியான இடங்கள்ல அதிக காட்சிகள் படமாக்கப்பட்டது. இப்படி எம்ஜிஆர் தன்னோட பாணி, ஃபார்முலான்னு எல்லாத்திலே இருந்தும் முழுசா விலகி நடிச்ச படம் அன்பேவா படம். இந்த படத்தோட வெற்றி விழாவுல எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, இது என்னோட படம் இல்ல, இயக்குனரோட படம்னு உண்மையை போட்டு உடைச்சார். எம்ஜிஆரை பத்தி பேசினா உடனே சிவாஜியை பத்தி பேசுறது தானே ஐதீகம். எம்ஜிஆர் மாதிரியே சிவாஜியும் தன்னுடைய பாணியில இருந்து முழுசா விலகி ஜாலியா ஒரு படம் பண்ணி இருக்காரு. அந்த படம் என்ன ஏதுன்ற விபரத்தை ஒரு குட்டியூண்டு பிளாஷ்பேக்கோட பார்க்கலாம். 1964 வெளியான படம் காதலிக்க நேரமில்லை. ரவிச்சந்திரன், காஞ்சனா, முத்துராமன், நாகேஷ்னு பலரும் இதுல நடிச்சிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த படத்துக்கு அந்த காலத்திலேயே பெரிய வரவேற்பு கிடைச்சது. படத்துல இளமை துள்ளலான காதலும் காமெடியும் சேர்ந்தே இருக்கும். காதலிக்க நேரமில்லை என்ற இந்த படத்தை இயக்கினவர் ஸ்ரீதர். இந்த படத்தை பார்த்த சிவாஜி சார் ஸ்ரீதர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, உன் பேரை சொன்னாலே எல்லோரும் அழுமூஞ்சி டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க முகத்துல எல்லாம் இந்த படத்தை இயக்குனது மூலியமா கரிய பூசிட்ட. படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டினாராம். அது மட்டும் இல்லாம சிவாஜி சார் ஸ்ரீதர் கிட்ட என்ன கேட்டாருன்னா, எனக்கும் இதே மாதிரி ஒரு காமெடி படம் எடுத்துக்கொடு, ஏன்னா என்னையும் எல்லோரும் அழுமூஞ்சின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சிவாஜி சார் கேட்டதுக்கு ஸ்ரீதரும் சரின்னு சொல்லி இருக்காரு. ஆனா சிவாஜி சார், ஸ்ரீதர் சார் 2 பேருமே பிஸி ஆயிட்டதால 2 பேரும் சேர்ந்து படம் பண்றது தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் சிவாஜி சார் ஸ்ரீதரை சந்திக்கிறப்ப எல்லாம் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ற விஷயத்தை பத்தி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கோவை செலியனை வச்சு ஸ்ரீதர் சாரும் சிவாஜி சாரும் சேர்ந்து பண்ண படம் தான் ஊட்டி வரை உறவு. இந்த ஊட்டி வரை உறவு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துல சிவாஜி சார் செம ஜாலியா நடிச்சிருப்பார். அந்த ஜாலி படம் பார்க்கிற நம்மளையும் தொத்திக்கும். சிவாஜி எம்ஜிஆரை எந்த அளவுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாருன்றதுக்கான சம்பவங்கள்ல முதல் சம்பவத்தை பார்க்கலாம். வாள்வீச்சு, கத்தி வீச்சு, மல்யுத்தம்னு படங்கள்ல ஆக்ஷன் காட்சிகள்ல பட்டைய கிளப்பி ஆக்ஷன் ஹீரோவா வலம் வந்தவர் எம்ஜிஆர். நல்ல கதை, அதுல நல்ல கதாபாத்திரம், சென்டிமெண்ட்னு காட்சிகளை தேர்ந்தெடுத்து கனமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு
ரசிகர்களோட மனசை கசக்கி பிழிஞ்சி நடிகர் திலகமா வலம் வந்தவர் சிவாஜி. ஆக்ஷன் காட்சிகள் கொண்ட கதை தன்கிட்ட வந்தா இது அண்ணன் எம்ஜிஆர் செஞ்சா மட்டுமே சரியா இருக்கும்னு சொல்லி அனுப்பி விடுவாராம் சிவாஜி. இப்படிதான் ஒரு சமயம் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா சிவாஜி கிட்ட போய் ஒரு கதை சொல்லி இருக்காரு. அந்த கதையில ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருந்திருக்கு. இது எனக்கு செட் ஆகாது, நான் போலீஸ் அதிகாரியா வந்து கெட்டவங்களை கைது செஞ்சா ரசிகர்கள் ஏற்க மாட்டாங்க, எம்ஜிஆரை வச்சு எடுங்கன்னு சிவாஜி சொன்னாராம். ஆனா அதுக்கு ராமண்ணா கேட்கல. இந்த படத்துல நீங்க நடிச்சா உங்களுக்கு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் உருவாகும்னு சொல்லி சிவாஜி சாரை சம்மதிக்க வச்சு படத்துல நடிக்க வச்சிருக்கார். அப்படி வெளியான படம் தான் தங்கச்சுரங்கம். 1969 வருஷம் வெளிவந்த இந்த படம் சிவாஜி ரசிகர்களை கவரல. அதனால இந்த படம் தோல்வி அடைஞ்சது. சிவாஜி சார் எம்ஜிஆரை பத்தியும் எம்ஜிஆர் ரசிகர்களை பத்தியும் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காருன்றதுக்கு இதே மாதிரியான இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டுங்களா? எம்ஜிஆரும் சிவாஜியும் சினி ஃபீல்டுல போட்டி நடிகர்களா பார்க்கப்பட்டாலும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நல்ல புரிதலும் அன்பும் நட்பும் இருந்திருக்கு. எம்ஜிஆர் படங்கள்ல சண்டை காட்சிகள் சிறப்பா இருக்கும். குறிப்பா அவரோட படங்கள்ல இடம்பெற வாழ்வீச்சு சண்டை காட்சி அற்புதமா அமைக்கப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் வாள் மற்றும் கத்தி சண்டைய முறைப்படி பயின்றவர்ன்றதால மிகவும் லாவகமா அந்த காட்சிகள்ல நடிப்பார். எம்ஜிஆர் படங்கள்ல ரசிகர்கள் விரும்பி பார்க்க இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி சிவாஜியும் சிறந்த நடிகரா வளர்ந்துட்டு இருந்தார். சிவாஜி விதவிதமான கதாபாத்திரங்கள் விதவிதமான கெட்டப்புகள்னு போட்டு நடிகர் திலகமா மாறினார். சிவாஜி சிறந்த நடிகர்னு எம்ஜிஆரை பல மேடைகள்ல பேசி இருக்கார். சிவாஜி மாதிரி என்னால நடிக்க முடியாது, என் பாணி வேறு அவர் பாணி வேறுன்னு சொன்னவர் தான் எம்ஜிஆர். அதே மாதிரி சிவாஜியும் எம்ஜிஆரை பாராட்டி பேசுவார். வாழ்வீச்சுன்றது நடிப்பு மாதிரியே ஒரு கலை. அந்த கலையில அண்ணன் எம்ஜிஆருக்கு அபார திறமை இருக்கு. அவரை மாதிரி வாழ்வீசி நடிக்கிற ஒரு நடிகரை நான் பார்த்ததில்லை. அவரை மாதிரி வாழ்வீச முயற்சி செஞ்சு பல நடிகர்கள் மூக்க கிழிச்சுக்கிட்டது தான் மிச்சம். வாழ்வீச்சு அவரோட தனித்திறமை, இதுல அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காரு சிவாஜி. இளையராஜா ஜேசுதாஸ் கேலி செய்ய, ஆனா உண்மையில நடந்தது என்னன்றத பார்க்கலாம். அக்னி நட்சத்திரம் படத்துல தூங்காத விழிகள் 2ன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு இப்போ வரைக்கும் இளைஞர்களை தூங்க விடாம செஞ்ச பாட்டு. அந்த பாட்டை கேட்க கேட்க அப்படியே அந்த பாட்டு உள்ளத்தை உருக்குற விதமா அமைஞ்சிருக்கும். இந்த பாடலோட பாடல் பதிவு கோடை காலத்துல பிற்பகல்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் அமிர்தவர்ஷினி ராகத்தை அடிப்படையா கொண்டது. அமிர்தவர்ஷினி ராகத்துல முறையா பாடினா மலையையே வரவழைக்கலாம். இளையராஜா இசையமைக்க ஜேசுதாசும் ஜானகியும் பாட பாடல் பதிவு நடந்திருக்கு. அப்போ ஜேசுதாஸ் இளையராஜா கிட்ட அமிர்தவர்ஷினி ராகத்துல இருக்கு, மழை வரலன்னா எங்களை திட்டாதீங்கன்னு கிண்டல் செஞ்சபடி சொன்னாராம். பாடல் பதிவு முடிஞ்சு ஸ்டூடியோவை விட்டு வெளியே வர்றப்போ எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. யாருமே வீட்டுக்கு கிளம்பி போக முடியாத மாதிரி கனத்த மழை பொழிஞ்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத மே மாசத்துல, அதுவும் மத்திய வேளையில அவ்வளோ பெரிய மழையை யாருமே எதிர்பார்க்கலையாம். இந்த செய்தியை எஸ் ஜானகி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு இளையராஜா சார் தன்னோட இசை தனக்கு மட்டுமே சொந்தம்னும் அதை யாராவது பயன்படுத்தினா அவங்க மேலே கேஸ் போடுற ராஜாவா மாறி சொசைட்டில எல்லோரோட கண்டனத்துக்கு ஆளாகிட்டு இருந்தாலும் அவரோட ஆரம்ப நாட்கள்ல அவர்கிட்ட அமிர்தவர்ஷினி ராகத்தை இசைச்சு மலையை வரவழைக்கிற அளவுக்கு தனி திறமையும் தொழில் பக்தியும் இருந்திருக்குன்றதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அப்படி இருந்தவர் இப்ப ஏன் இப்படி கேஸ் ராஜான்ற கிண்டலுக்கு ஆளாகிற அளவுக்கு நடந்துக்கிறாருன்றத காலம்தான் பதில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நடந்தது இப்போன்ற இந்த பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடலாமே. அப்போ நடந்தது இப்போன்ற இந்த சீரியல் வீடியோவோட பார்ட் 2 பார்ட் 3ன்ற எல்லா வீடியோவுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்போ நடந்தது இப்போ தெரிஞ்சுக்கவும் இப்போ நடக்கிற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீளமான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்தவங்க எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.